வணக்கம் எல்லாருக்கும். இனிய நாளாகட்டும். இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப சில விஷயங்கள் தோணுச்சு. சரி, நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு லட்சியம் தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்போம். முக்கால்வாசி பேர் இல்லை அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்ட்டு படிச்சிருப்போம். நண்பர்கள் சொன்னாங்க, எங்கேயாவது வேலைக்கு செஞ்சு, இப்படி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, நம்ம கேட்டோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்றதா போயிட்டு இருக்குன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் நம்ம வாழ்க்கைய நான் சொல்ற மாதிரி வாழ்ந்து பார்த்தா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரியா தப்பான்னு தெரியல. ஒரு வயசுக்கு அப்புறம் எத்தனை பேர் நம்மளை சுயநலமா பயன்படுத்திக்கிட்டாங்க, எத்தனை பேர் அவங்க விருப்பங்களை நம்ம மூலமா நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரும். ஸோ ஒரு கட் ஆஃப் வச்சுக்கலாம். அது 1 மாசமோ 2 மாசமோ 6 மாசமோ இல்லை 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லை வாழ்க்கை முழுவதுமோ கொஞ்சம் நமக்கு பிடிச்சத நாம நினைக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம நண்பர்களுடைய உறவுகளுடையோ நம்ம நேரம் செலவழிக்கணும். இல்லை மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவியாகவும் அன்பாகவும் ஆறுதலாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனை எஃபெக்டிவாக பயன்படுத்தி அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கப்போ திடீர்னு நீங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இதை யாரையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இருக்காது, கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது. பட் என்னன்னா, எப்போ நீங்க உங்களுக்கான விஷயங்களை உங்களுக்கான நேரங்களை உங்களுக்காக செலவிடுறப்ப உங்க நேரங்களை இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து திருடி எடுத்து அவங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டவங்க மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து விலகி தூரமா இருப்பாங்க. மற்றவங்க உங்களோட அப்படியே வாழ்க்கையில் இருப்பாங்க. சரிங்களா? வணக்கம்.